ஜீவா டிஸ்சார்ஜ் ஆனதும் அவனையும் அங்கேயே கூட்டு போயிடுவான். கொஞ்ச நாளைக்கு நீங்க 2 பேரும் அங்கேயே இருங்க. மயில் வாகனத்துக்கிட்டு இருக்கிற ஆபத்து கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வேற வீட்டுக்கு போறத பத்தி யோசிப்போம். சரி, சரிங்க சார். மயிலு, நீங்க 2 பேரும் ஆபத்தோட வேற எங்கேயோ தங்கறத விட என் வீட்டுல சேஃப்டியா தாங்கன்னா அது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா பர்மனண்டா நீங்க அங்கேயே இருக்கணுமா வேணாமான்றத பத்தி நீங்க தான் யோசிக்கணும். சரி மயிலே, அத பத்தி எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்பவே நீ என் கூட கிளம்பு. உன் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு என் வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு போயிடும். என்ன யோசிக்கிற சார்? ஜீவாவை தனியா விட்டுட்டு நான் எப்படி சார்? டாக்டர் தான் சொன்னார்ல மயில, நீ இங்கே இருந்தாலும் அவனை பார்க்க முடியாது. சும்மா வெளியே உக்காந்துட்டு அழுதுட்டு இருக்கணும். அதை விட நீ பாட்டுக்கு உன் டியூட்டியை பார்க்க ஆரம்பிக்கலாமே. நேரம் கிடைக்கும் போது நீ நானும் கூட இங்க வந்து பாப்போம். என்ன அவசரமா இருந்தாலும் நமக்கு போன் பண்ணுவாங்க. இங்க இருக்கிற ஸ்டாஃபுங்க ஜீவாவை ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க. அவனை பத்தி நீ கவலைப்படவே வேணாம். போலாமா? ஹலோ, சொல்லுக்கா. மயிலு, ஜீவா சார் இப்ப எப்படி இருக்காரு? ஆபரேஷன் முடிஞ்சுதா? டாக்டர் என்ன சொன்னாரு? ஆபரேஷன்ல நல்லபடியா முடிஞ்சதுக்கா. இனிமே பயப்பட எதுவும் இல்லன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. முடிஞ்சுதா? ரொம்ப சந்தோஷம்டி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ராத்திரி யாருக்குமே சாப்பாடு இறங்கல, ஒரு பொட்டு தூக்கம் கூட இல்ல. மனசு ஒரு மாதிரி பயமும் குழப்பமாவே இருந்துச்சு. ராத்திரியே உனக்கு போன் பண்ணலாம் தான் இருந்த, நீ என்ன பண்றியோன்னு தெரியாம தான் விட்டுட்ட. நீ இப்ப சொன்னதை கேட்டுதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. அக்கா, உங்க எல்லாரோட வேண்டுதலும் சேர்ந்துதான் என் புருஷ உசுர மீட்டு கொடுத்திருக்குக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இப்படி எல்லாம் பேசாதடி. நல்லவங்களுக்கு சோதனை வரும், ஆனா தப்பா எதுவும் நடக்காது. சரி சரி, ஜீவா சார் கண்ணு முடிச்சிட்டாரா? நீ அவர்கிட்ட பேசுனியா? இல்லக்கா, அவரை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. பரவாயில்லடி, அவர் உசுர் பொழைச்சதே பெரிய விஷயம். அத நினைச்சுதான் நீ மனசு தேத்திக்கணும். சரிக்கா, நான் அப்புறமா உனக்கு விளக்கமா சொல்றேன். இப்ப வச்சிடுறேன். சரிடி, பொறுமையா பண்ண. நான் வச்சிடுறேன். நான் இப்ப மயில் கிட்டதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். எனக்கு காது செவிடு நினைச்சிட்டு இருக்கியா? உன் பக்கத்துல நின்னுதானே கேட்டுட்டு இருந்தேன். அந்த ஆள் இவளை எவ்வளவு சித்திரவதை செஞ்சான், அழ வச்சு வேடிக்கை பாத்திருக்கான். அதையெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஆள் வீட்டுல போய் தங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான். எதுக்கு இவளுக்கு இந்த மானங்கெட்ட பொழப்பு? அக்கா, நாங்களா ஒன்னும் அங்க போகல, அவராதான் எங்களை கூப்பிட்டாரு. ஜீவாவும் அங்க போறதுக்கு சரின்னு சொல்லிட்டாருக்கா. அந்த ஆள் கூப்பிட்டது இருக்கட்டும்டி, இவளுக்கு அறிவு வேண்டாம். இவ இந்த வேலையிலேயே இருக்க கூடாதுன்னு அந்த ஆள் பண்ண கொடுமையெல்லாம் இவளுக்கு மறந்துருச்சா? இவளை பரிச்சு எழுத விடக்கூடாதுன்னு என்னெல்லாம் ஆட்டம் போட்டாரு. செய்யறதையெல்லாம் செஞ்சுட்டு இப்ப இவளுக்கு பிரச்சனைனதும் அந்த ஆள் என் வீட்டுக்கு வா அப்படின்னு உருகுனாராமா. இவ வெக்கம் கெட்டு போய் கிளம்பி போறாளாம். இந்த மாதிரி ஒரு அசிங்க பிடிச்சவ என் வயத்துல எப்படி வந்து பிறந்தான்னு எனக்கு புரியலடி. அம்மா, இப்ப என்ன செய்யணுங்கிற? அவ எங்கேயும் போக வேண்டாம், அவளை போய் மாடியில இருக்க சொல்லு. ஏதாவது ஒத்தாசை வேணும்னாலும் செஞ்சு தொலைக்கலாம். அக்கா, நான் இங்க இருக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்கு. கொஞ்ச நாளைக்கு நான் எங்க இன்ஸ்பெக்டர் வீட்ல இருக்கிறதுதான் எனக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. சத்தம் போடாத, அமைதியா பேசு. நீ எதுக்கு இப்படி அடங்கி போறன்னு எனக்கு சுத்தமா புரியல. நம்ம யார ஒழிச்சு கட்ட நினைச்சோமோ அவளையே மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. அதுவும் கொஞ்ச நாளைக்கு அவ இங்கதான் இருக்க போறான்னு வேற சொல்றாரு. எல்லாத்தையும் கேட்டு எப்படி நீ அமைதியா இருக்க? வேற என்னடா என்ன பண்ண சொல்ற? அவளை இப்பவே வெளியே அனுப்பி சொல்லுங்க, இல்லனா நான் வெளியே போயிடுவேன்னு கலாட்டம் பண்ண. முட்டாத்தனமா பேசாதடா. நீ சொல்ற மாதிரி செஞ்சா என்னதான் வெளியில தொட்டுவாரு தவிர அவளை அனுப்ப மாட்டாரு. அக்கா, நான் இருக்கிற வரைக்கும் அவர் அப்படி பண்ணிடுவாரா? அவரை தட்டி கேட்க ஆள் இல்லன்னு நினைச்சிட்டாரா? இப்பவே நான் சொன்னதை நீ செய்க்கா. என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். டேய், சூழ்நிலை புரிஞ்சுக்காம ஏண்டா கோவப்படுற?
மயிலை ஏன் தூக்கி சுமக்குறாருன்னு நான் தான் உனக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னேன்ல. முதல்தாரத்து குடும்பத்தோட அவர் சேரணும். அதுக்கு மயிலோட தயவு அவருக்கு தேவை. இப்ப அவர் கண்ணுக்கு அவ மட்டும் தான் தெரியவா. அதை எதிர்த்து நாம ஏதாவது செஞ்சோம்னா நஷ்டம் நமக்கு தான்டா. அவளுக்காக நம்மள தூக்கி போட கூட அவர் தயாரா இருப்பாரு. அதுக்காக அவர் அடிக்கிற போது எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறியா? இப்போதைக்கு அப்படிதான்டா இருந்தாகணும். நமக்கு வேற வழி இல்லடா. அவரு போக்குல போய் தான் நாம நினைச்சத சாதிக்கணும். ஒரு வகையில அவ இங்க வந்தது நல்லதுதான் தோணுது. அவளை கொல்றதுக்கு நம்ம பெருசா எதுவுமே யோசிக்க வேண்டாமே. இங்க வச்சு அவளை காலி பண்ணலாம்ல. என்ன சொல்லிட்டு இப்ப நீதான் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. நமக்கு அவ மேல இருக்கிற கோவமும் வெறுப்பும் மாமாவுக்கு நல்லாவே தெரியும். எங்க அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வையே, அதை நாம தான் செஞ்சோன்னு மாமா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. வீட்டுல வச்சு அவளை ஒண்ணும் பண்ண முடியாதுக்கா. வெளிய போறப்பதான் அவளை தட்டணும். சரிடா, அத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். அவ இங்க இருக்கிற வரைக்கும் எந்த எதிர்ப்பையும் காட்டாம அமைதி. உனக்கு ஏதாவது தேவைன்னா தயவு செஞ்சு மறைக்காம வெளிப்படையா என்கிட்ட கேளு. எங்கிட்ட கேட்கறதுல உனக்கு எந்த சங்கடமும் தயக்கமும் தேவையில்லை. உங்க அப்பா உன் கூட இருந்திருந்தா எவ்வளவு உரிமையோட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்ப. அதே உரிமையை நீ எங்கிட்ட இருந்து எடுத்துக்கோ. அததான் மயில் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். அக்கா வெற்றி, இப்பதான் உன்னை பத்தி விசாரிக்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. அக்கா, நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருந்தேன்க்கா. இப்பதான் வீட்டுக்கு வந்த உடனே அம்மா விஷயத்த சொன்னாங்க. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. மாமா எப்படிக்கா இருக்காரு? பரவாயில்ல வெற்றி. ரெகுலரா மெடிசன் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அக்கா, நீங்க மாமாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. உங்க ரெண்டு பேரையும் நான் நல்லா பாத்துக்கிறேன்க்கா. நீ இந்த வார்த்தையை சொன்னதே போதும் வெற்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நிஜமாவே ஒரு தம்பி இருக்காங்கிற தைரியம் எனக்கு வருது. நானும் உங்களை அக்கா அக்கான்னு சும்மா பேச்சுக்கெல்லாம் கூப்பிடலக்கா. நான் உங்களை அப்படிதான் பாக்குறேன். அந்த உரிமையில தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். வெற்றி, இந்த உரிமையும் அக்கறையும் வெறும் வார்த்தையோட நின்னுட கூடாது. நான் இல்லாத நேரத்துல மயிலுக்கு துணையா நீ தான் இருக்கணும். அம்மா கிட்ட இருந்தும் மயில நீ தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். இதெல்லாம் நீங்க சொல்லணுமாப்பா? அங்க இருந்த போது அக்காவும் மாமாவும் என்னை எப்படி பாத்துக்கிட்டாங்கன்னு தெரியுங்களா? அதை திருப்பி செய்யறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் நிச்சயமா அக்காவையும் மாமாவையும் நல்லா பாத்துப்பேன்பா. யார் ஆதாரன்னு நம்பணுமோ அவங்களே நமக்கு யமனா மாறி நிக்கிறது எவ்வளவு பெரிய வலி தெரியுமா? அந்த வலி அனுபவிக்காம நான் அன்னைக்கே நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேன். ஐயோ அம்மா, அந்த ஆளு தோக்கடிக்கிறது தன்னுடைய வாழ்க்கையோட கனவா இருந்துச்சு. எல்லாம் தெரிஞ்சும் கடைசியில அந்த ஆள் கூட சேர்ந்துகிட்டு என்னையே தோக்கடிச்சிட்டல. இதுக்கு பதிலா நீ என் தலையில கல்லு போட்டு கொண்டிருக்கலாம். ஐயோ அம்மா, அப்படிலாம் சொல்ல தாய். நிறுத்தமா, நிறுத்து. எதுவுமே பேசாத. என் வாழ்க்கைய கூட நின்னு பார்த்தவ நீ. ஒவ்வொரு நாளும் நான் பட்ட வேதனை அனுபவிச்ச வலி எல்லாமே உனக்கு தெரியும். அப்படி இருந்து என்ன தூக்கி போட்டுட்டு அந்த ஆள் பின்னாடி போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? உலகத்திலே இப்படி ஒரு துரோகத்தை எந்த பொண்ணுமே பெத்தவளுக்கு பண்ணிருக்க மாட்டான். செஞ்ச தப்புக்காக கோவத்துல நான் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு உனக்கு அப்பா இருக்கிற தைரியத்துல அந்த ஆள் பின்னாடி போயிட்டல. அந்த ஆள் உன் வாழ்க்கையில நேத்து தினடி வந்தாரு. ஆனா இத்தனை காலமா உனக்கு தேவைப்படுற எல்லா நேரத்திலயும் அப்பனுக்கு அப்பனா அம்மாவுக்கு அம்மாவா நின்னது யாரு? இந்த பைத்தியக்காரியோ. உன்னை பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறப்போ, பெரிய மனுஷாகி நின்னப்போ, ஹாஸ்பிட்டல்ல உசுருக்கு போராடினப்போ, அப்பன்னு ஒருத்தர் தேவைப்படுறப்பெல்லாம் அந்த இடத்துல இருந்து நான் தானே உனக்கு கரை சேர்த்திருக்கேன். அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாம போச்சுன்னா இத்தனை வருஷம் வாழ்க்கையில என்னடி கத்துக்கிட்ட? என்ன வாழ்க்கை வாழ்ந்த? நான் பெத்ததுலயே நீதான் பெரிய தங்கம் இவ்வளவு நாள் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க தாண்டி பெரிய தங்கம். நீ ஒண்ணுக்கு உதவாத குப்பை. உன் வாழ்க்கை ஏன் தியாகத்துல மட்டும் கிடைச்சது இல்லடி, அவங்களும் உனக்காக தியாகம் பண்ணிருக்காங்க. உன் ஒருத்தி அழுதுன்னு அவங்க ரெண்டு பேருக்கும் அப்பா பாசம் கிடைக்காம போச்சு. உன்னை காப்பாத்துறதுக்காக தான் அப்பா இல்லாம வளர கஷ்டத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். கையில் அடிக்கடி அதை சொல்லி காட்டி என்கிட்ட சண்டை போட்டிருக்கான்.
அவ சொல்றதோட நியாயம் எனக்கு இப்ப தாண்டி புரியுது. பெத்த அப்பாவுக்கு அவங்களுக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் இல்ல. உன்னாலதான் அவர் கூட இருக்கிற சந்தோஷத்தை அவங்க இழந்துட்டாங்க. ஆனா கனவுல கூட அவங்க 2 பேரும் அப்பாவை தேடி போன நினைச்சதில்ல. அவரு வேணான்னு தூக்கி எறிஞ்ச நீ இன்னைக்கு அவரு கூட போய் ஓட்டிக்கிட்டு இருக்க. பெத்தவளுக்கும் விசுவாசம் இல்லாம கூட பிறந்தவங்களுக்கும் நன்றி இல்லாம நீ ரொம்ப கேவலமான ஒரு காரியத்தை செஞ்சிருக்கடி. உன்ன மாதிரி ஒரு நன்றி கெட்ட ஜென்மத்தை பெத்ததுக்காக நான் வருத்தப்படுறேன். அன்னைக்கு மலர்னு ஒரு பொண்ணுதான் இருக்கான்னு நான் ஏதோ ஆவேசத்துல சொன்னேன். ஆனா இப்ப சத்தியமா சொல்றேன், மனசு நொந்து போய் சொல்றேன், எனக்கு மலர் கையல்னு 2 பொண்ணுங்க தான் இருக்காங்க. அம்மா, தங்க மயில்னு ஒருத்திய நான் இன்னையோட தலை முழுகி. மயிலு, என்ன அழறியா? இல்லக்கா. ஏய், அப்ப இதுக்கு பேர் என்ன? என்னாச்சு மயிலு? அக்கா, மயிலு, என்னாச்சு மயிலு உனக்கு? ஏன் இப்படி அழற? மயிலே, நீ அழுத பார்த்தா என் மனசு சரியில்லை. மணி கேக்குதுல, என்னாச்சு சொல்லுமா? என்னாச்சு மயிலு? அம்மா என்ன மொத்தமா தலை முழுகிட்டாங்கக்கா. மயிலு, எனக்கு புரியல மயிலு, என்ன நடந்துச்சுன்னு விளக்கமா சொல்லு. திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஏற்கனவே அம்மா என் மேல கோபமா இருக்காங்க. எங்க சேஃப்டிக்காக சாரிப்பா அவர் வீட்ல எங்களை தங்க வச்சிருக்காருக்கா. அதுவும் அம்மாவுக்கு பிடிக்கலக்கா. மான ரோஷம் இல்லாம அங்க ஏன் தங்குறேன்னு அம்மா என்ன கண்டபடி பேசிட்டாங்கக்கா. ஏதோ கோவத்துலதான் பேசுறாங்கன்னு அத கூட நான் தாங்கிக்கிட்டேன். ஆனா அதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. இனிமே எனக்கு 2 பொண்ணுதான். மயிலுன்னு ஒருத்தி என் வாழ்க்கையில இல்லவே இல்ல. உன்னை மொத்தமா தலை முழுகிட்டேன்னு சொல்லி அம்மா தலை முழுகிட்டாங்கக்கா. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. மயிலு, அம்மா சொன்ன வார்த்தை உன்னை எந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கோன்னு எனக்கு புரியுது மயிலு. ஆனா அவங்க கோவத்துல பேசினதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. உங்க 2 பேரையும் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன், உங்க அம்மாவால உன்னை மொத்தமா தூக்கி எறிய முடியாது. உன்னை விட்டு பிரிஞ்சு அவங்களால ரொம்ப நாளும் இருக்க முடியாது. நம்ம யார் மேல அதிகமா அன்பு வச்சிருக்கோமோ அவங்க கிட்டதான் அதிகமா கோவப்படுவோம். உங்க அம்மா உன் மேல அன்போடு சேர்த்து நம்பிக்கையும் வச்சிருந்தாங்க. நீ அதை நிறைவேற்றலன்ற கோவத்தை தான் இங்க காட்டுறாங்க. பெத்தவங்க கோவம்ன்றது குளத்து தண்ணி மாதிரிதான். காலம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆமாம்மா, அம்மாவோட கோவத்துக்கெல்லாம் ஆயுசு கம்மிதாம்மா. முறிக்கிட்டு நிக்கிறவங்க எல்லாம் சட்டுன்னு ஒரு நாள் எல்லாத்தையும் மறந்துட்டு வாடி மகளேன்னு உன்னை சேர்த்துக்குவாங்க. இப்ப அவங்க பேசுன நினைச்சு வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் எல்லாம் மாறிடும் மயிலு. என்னம்மா மயில, நாங்க தான் இவ்வளவு சொல்றோம்ல, இன்னும் அழுதுட்டு இருந்தா எப்படி? இங்க பாரு, கண்ணத்தோட. இந்தா, இந்த தண்ணிய குடி. அழாத. தான் பொண்ணு அவளோட வைராக்கியத்தை மறந்து அப்பம் பக்கத்துல மொத்தமா சாஞ்சிட்டாலே சுசீலா தப்பா நினைச்சிட்டா போல. போய் வாங்கிட்டு வாங்க போங்க. சார், நான் போய் டீ வாங்கிட்டு வரேன் சார். நான் உங்களை கூப்பிடவே இல்லையே. எதுக்கு அட்டனன்ஸ் இல்லாம ஆஜராவீங்க? நான் குருமூர்த்தி தானே வாங்கிட்டு வர சொன்னேன். சார், அவரு நம்ம ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் சார். நான் என்ன கான்ஸ்டபிள் நான் சொன்னேன்? ஏன் இன்ஸ்பெக்டர் டீ வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல சார், ஆனா இங்க பாருங்க அழகர், உங்க எல்லாருக்கும் இவர் மேலதிகாரினா, இவருக்கு மேலதிகாரின்னா இவர் சொல்றத நீங்க எல்லாரும் செய்யற மாதிரி நான் சொல்றதை இவர் செஞ்சுதான் ஆகணும். புரியுதா? குருமூர்த்தி, கிளாஸ்க்கு வாங்கிட்டு கிளம்புங்க. சார் நில்லுங்க சார், நான் போய் வாங்கிட்டு வரேன். கொடுங்க சார். மயில், வாட் இஸ் திஸ்? இவர் டீ வாங்கிட்டு வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார், இவர் எங்க இன்ஸ்பெக்டர் சார்.
இன்ஸ்பெக்டர்ஸ் டீ வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு ரூல் புக்ல இல்லதான். அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டருக்கு டீ வாங்கி குடுக்கணும்னு ரூல் புக்ல இல்ல. ரூல்ஸ்னு பேச போனா நம்ம எப்படி வேணாலும் ஆர்கியூ பண்ணலாம் சார். ஆனா இந்த போஸ்ட்ல இருக்கிறவங்க இததான் செய்யணும், அவங்களுக்கு இந்த மரியாதை தான் குடுக்கணும்ங்கறதெல்லாம் எழுதப்படாத விதி சார். அத நம்ம ஃபாலோ பண்ணி தானே ஆகணும் சார். எங்க இன்ஸ்பெக்டருக்கு நாங்க எல்லாருமே ஒரு இடம் கொடுத்து வச்சிருக்கோம். அந்த லெவல்ல இருந்து யாருக்காகவும் இவரை எங்களால கீழே இறக்கி வச்சு பார்க்க முடியாது சார். சார், உங்களுக்கு தேவை டீயும் வடையும் தானே சார்? அதை யார் வாங்கிட்டு வந்தாலும் ஒண்ணு தானே சார்? நான் போய் வாங்கிட்டு வரேன் சார். குருமூர்த்தி, யூ ஆர் கிரேட். கமிஷன் அடிச்சு சொத்து சேர்த்தீங்களோ இல்லையோ, இந்த பாருங்க நிறைய விசுவாசிகளை சேர்த்து வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா அப்படியே பொங்குறாங்க. இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். குருமூர்த்தி, என் கிளாஸையும் கேப்பையும் எடுத்துட்டு உள்ள வாங்க. ஏன் உனக்கு இந்த குரூர புத்தி? பொம்பளை பிள்ளைங்களே வேணான்னு நீ தூக்கி எரிஞ்சிட்டல, அப்படியே இருந்து தொலைக்க வேண்டியதானே? இப்ப எதுக்கு அவங்கள உன் கூட சேர்த்துக்கிற? நான் என் பொண்ணுங்களோட நிம்மதியா இருக்கிறது உனக்கு பொறுக்கலையா? ஆமா, பொறுக்கல. என் துணை இல்லாம 3 பிள்ளைங்களையும் வளர்த்து ஆளாக்கி ஆலமரம் மாதிரி வசதி வச்சிருக்கியே, அது பொறுக்கல. அவங்க எல்லாரும் உன் தலைக்கு மேல வளர்ந்து உனக்கு ஆதரவா இருக்காங்கல்ல, அது எனக்கு பொறுக்கல. அவங்க இருக்கிற தைரியத்துல தானே என்ன மதிக்காம நீ ஆட்டம் போடுற. அவங்க எல்லாரையும் உங்ககிட்ட இருந்து பிரிச்சு உன்னை தனியா நிக்க வச்சாதான் நீ அடங்குவ. அப்ப என் பேச்ச கேப்பல்ல. மயில் எனக்கு ஏற்கனவே துரோகம் பண்ணவன். அவ போனதுல எனக்கு ஒன்னும் ஆச்சரியம் இல்ல. ஆனா என் மலரும் கையிலும் என்னை விட்டு போக மாட்டாங்க. அவங்கள உன்னால பிரிக்கவே முடியாது. சுசீலா, என்கிட்ட சவால் விடாத. நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும். நடத்தி காட்டுவேன். நடக்காது, 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 நடக்காது. மங்களகரமாவும் இருக்க, கியூட்டாவும் இருக்க. இப்ப நீ என்ன பண்ண போற? ஒரு குட்டி ஸ்மைலோட ஸ்பெஷலா விஷ் பண்ணன்னு வச்சுக்கோயேன். இந்த நாள் இனிய நாளா மாறிடும். So, do me the honor. மயிலு, நீ ஏன் பார்வையில அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க? இனிமே இவரு உனக்கு தலைவன் இல்ல, நான் தான் தலைவன். உங்க இன்ஸ்பெக்டரும் எனக்கு கீழே தான். இவரும் நான் சொல்றதை செய்யணும். அண்டர்ஸ்டாண்ட்? சரிங்க சார். நான் எதிர்பார்த்த அளவுக்கு சிரிப்பு வரல. இட்ஸ் ஓகே, இன்னைக்கு இது போதும். அப்ப
அப்புறம் குருமூர்த்தி சார். ஆ, இந்த இடம் உங்களுக்கு செட் ஆயிடுச்சா? தனி ரூம்ல கெத்தா இருந்துட்டு இப்படி கூட்டத்தோட கூட்டமா இருக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றது, ஸ்டேஷன்ல வேற ரூம் இல்ல, லாக்அப் ரூம் தான் இருக்கு. இங்க உள்ளெல்லாம் வைக்க முடியாது, அதான் இங்க உட்கார வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இப்போ நீங்க இன்ஸ்பெக்டர் தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல, இடம் மட்டும் தான் மாறி இருக்கு. இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். எங்க உட்காடுறோங்கிறது முக்கியம் இல்ல சார், எப்படி வேலை செய்யறாங்கிறது தான் முக்கியம். எனக்கு இதுல பிரச்சனையே இல்ல. என்ன அடிச்சாலும் வலிக்காத மாதிரியே மெயின்டைன் பண்றீங்க. வணக்கம் சார். வாங்க கோவிந்தன். ஆமா, என்ன இங்க ஸ்டேஷன் பக்கம்? ஸ்டேஷன் இப்போ உங்க கண்ட்ரோல் வந்துருச்சு இல்லையா, அதான் வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். கங்க்ராச்சுலேஷன். என்ன கோவிந்தன், பிரியாணி வந்துருச்சா? பிரியாணி வந்துருச்சு சார். அப்படியா? சரி, எல்லாரும் சாப்பிட்டாங்களா? எல்லாரும் வேணான்றாங்க சார். சரி விடுங்க, இந்த பிரியாணி மேல அவங்க பேரை எழுதி வைக்கல. எனக்கு பசிக்குது, சாப்பிடுங்க. நான் சாப்பிடுறேன். மிஸ்டர் குருமூர்த்தி, கொஞ்ச நேரத்துக்கு இந்த டேபிள டைனிங் டேபிள யூஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கிளீன் பண்ணி கொடுத்துருங்க. மயிலு, சார். பிளேட் இருக்குல்ல? இருக்கு சார். போய் எடுத்துட்டு வா. உன் கையாலேயே எனக்கு பரிமாறு. என்ன அப்படி பாக்குற? ஸ்டேஷன்ல மேல் அதிகாரிகளுக்கு சர்வ் பண்றதா உன்னோட டியூட்டி. அந்த மீனிங்ல தான் சொன்னேன். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா, பசிக்குது. போதும். ஆஹா, 5 ஸ்டார் ஹோட்டலால கூட பாய் கடை பிரியாணி அடிச்சுக்க முடியாது. உன் கையால வேற பரிமாறினியா? டேஸ்ட் வேற லெவல். மயில, உன்னை பார்க்க வச்சு சாப்பிடுறது ஒரு மாதிரியா இருக்கு. நீ நான்வெஜ் சாப்பிட மாட்டியா? சாப்பிடுவேன். அப்ப வாங்கிக்கோ. ஆனா இப்ப இருந்து நான் நான்வெஜ் சாப்பிடுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். மயிலு, இந்த டிஃபன் பாக்ஸ், தட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சிரு. ஒவ்வொரு வேலைக்கும் இப்படி பார்த்துட்டே இருந்தா எப்படி மயிலு? இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி சாப்பிட்ட எச்சில் தட்டை மட்டும் கழுவி வைப்ப, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சாப்பிட்ட எச்சில் தட்டை கழுவ மாட்டியா? திஸ் இஸ் நாட் ஃபேர். நாட் ஃபேர். சார், எப்பவோ முடிஞ்சத பத்தி எல்லாம் இப்ப பேசாதீங்க சார். அபிஷியலா என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன். இந்த மாதிரி பர்சனல் வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது சார். ஒரு கான்ஸ்டபிள் இவ்ளோ கட் அண்ட் ரைட்டா பேசக்கூடாது மயிலு. நீயா இருக்கவே இதெல்லாம் நான் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டேன். இதே வார்த்தைய வேற யாராவது சொல்லியிருந்தா சார். என்ன சார்? எப்பவும் பணம் வாங்கிட்டு போவீங்க, இனிமே வேணான்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும்னு தானே அந்த முடிவு எடுத்திருக்கீங்க சார். உங்களை வெறுங்கையோட அனுப்ப எனக்கு மனசு கேட்கல சார். இதையாவது வாங்கிட்டு போங்க சார். வேணாம் சார்,
நானு ஏற்கனவே நான் உங்ககிட்ட இருந்து நிறைய வசூல் பண்ணியிருக்கேன் சார். காசு கொடுக்காம இனிமே எதையுமே வாங்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அன்பளிப்புன்ற பேர்ல நீங்களும் யாருக்கு லஞ்சம் கொடுத்து பழக்காதீங்க. நீங்களும் மாறுங்க. போங்க. தேங்க்யூ சார். அப்படின்னா நீங்க அவர்கிட்ட லஞ்சம் வாங்கலையா சார்? எப்படி வாங்குவேன் மயிலு? திரும்ப நான் கை நீட்டுறது என் பொண்ணுங்களோட வாழ்க்கையில நானே குடி தோன்ற மாதிரி ஆயிடாது. அதே சமயம் பணம் வாங்காம வந்தா இவனையும் சமாளிக்க முடியாது. நான் அந்த கடைக்காரங்கிட்ட எவ்வளவு வசூலிச்சிருக்கேன் தெரியுமா? அந்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் செஞ்ச மாதிரி இருக்கட்டும் தான் என் பணத்தையே லஞ்ச பணமா சொல்லி அவங்ககிட்ட கொடுத்தேன். தேங்க்ஸ் பா. மயிலு, இப்ப என்ன சொன்ன? தேங்க்ஸ்னு சொன்னேன் சார். உங்க பொண்ணுங்களுக்காக நீங்க இந்த அளவுக்கு மாறுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார். இப்படி ஒரு அப்பா கிடைச்சதுக்கு அவங்க நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும் சார். நீ சொல்றத கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா என் பொண்ணுங்களோட சேர்ந்து வாழறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலையே மயிலு. நான் செஞ்ச பாவம் தான் என் பொண்ணுங்க கிட்ட இருந்து என்ன பிரிச்சு வச்சிருக்கேன். அந்த பாவத்துக்காக தான் நீங்க இப்ப பிரயோஜித்த பண்ணிட்டு இருக்கீங்களே சார். சார், ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கே சார். இந்த மாசம் உங்க கையில இருக்க பணத்தை லஞ்சம் பண்ணணும்னு சொல்லி எப்படியோ கொடுத்து சமாளிச்சுட்டீங்க. ஒவ்வொரு மாசமும் இதையும் செஞ்சிட்டு இருக்க முடியாதே சார். உண்மைதான் மயிலு. இப்போதைக்கு அவனை சமாளிச்சா போதும் தான் என் பணத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு சமாளிச்சேன். அடுத்த மாசத்துக்குள்ள ஆண்டவன் ஏதாவது வழி செய்வான். சார், இதுக்கு நீங்க என்னால லஞ்சமே வாங்க முடியாதுன்னு நேரடியாவே சொல்லிடலாமே சார். நாம அப்படி சொல்லணும்னு தான் மயில அவனும் எதிர்பார்த்துட்டு இருக்கான். அதை வச்சு நம்மள சண்டைக்கு இழுத்த பிரச்சனையை பெருசாக்கி நம்மள காலி பண்ணு அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். மயிலு, அதுக்கு நம்ம 2 பேருமே இடம் கொடுத்துட கூடாது. கொஞ்ச நாளைக்கு அவன் போக்கிலேயே போய் தான் நம்ம வேடிக்கை பார்க்கணும். அவன் லிமிட்ட மீறி தாண்டி போறதா தெரிஞ்சது அன்னைக்கு அவனுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். நாம ஏன் அப்படி பாக்குற? இல்ல சார், ஒரு பிரச்சனைன்னு வந்தா நீயா நானான்னு நீங்க மோதி பாத்துடுவீங்க. ஆனா அந்த விஷயத்துல மட்டும் ஏன் சார் விட்டு பிடிக்கலான்னு சொல்றீங்க? அதான் ஏன்னு எனக்கு புரியல. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு மயிலு. இப்போதைக்கு நம்ம ஸ்டேஷனுக்கு இப்படி ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் வர வேண்டிய அவசியமே இல்ல. திடீர்னு ஏன்டா நடந்ததுன்னு நான் நீ நானும் கூட தானே சாப்பிட்டோம், நமக்கு ஒன்னும் ஆகலையே. அம்மா, எல்லாரோட உடம்பு ஒரே மாதிரி இருக்காதுமா. சாப்பிட்டது ஜீரணமாகலன்னு தான் இவ வாந்தி எடுக்கிறா. நேத்து கடைக்கு போயிருந்தப்போ வேற ஏதாவது சாப்பிட்டியாடி? அப்புறம் ஏன் இப்படி ஆச்சு உனக்கு? தெரியல, காலையில இருந்து தலை சுத்தல், மயக்க வர மாதிரியே இருக்கு. நடந்தா எங்கேயோ தள்ளுது. லேசா கொமட்டலாவும் இருந்துச்சு. சரி, பசியாலதான் அப்படி இருக்குமோன்னு சாப்பிட்டேன். சாப்பிட்டோன்னு கொமட்டல் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னால உட்கார கூட முடியலக்கா. எல்லாமே சுத்துற மாதிரியே இருக்கு. வெறும் வாந்தி தானே பார்த்தா இவன் என்னென்னமோ சொல்றா. டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாமா? என் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர்? தனியா கூப்பிடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மனசெல்லாம் படபட நடிச்சுக்குது. டென்ஷன் ஆகாதீங்க. உயிருக்கு ஆபத்து எதுவுமே இல்ல. அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம். ஆனா இப்ப நான் சொல்ல போறது ஈஸியா எடுத்துக்கிற விஷயமே கிடையாது. நீங்க அதை கேட்டு அதிர்ச்சி ஆயிடக்கூடாது. முதல்ல தண்ணி குடிங்க. டாக்டர், இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க டாக்டர். உங்க பொண்ணு இப்போ கர்ப்பமா இருக்கா? நீங்க சொல்றது உண்மையா இருக்காது டாக்டர். என் பொண்ணு அந்த மாதிரி அசிங்கம் பண்ண மாட்டான். உங்க பொண்ணு மேல இருக்க நம்பிக்கையில நீங்க இப்படி பேசுறீங்கம்மா. ஆனா உண்மையை நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அவ சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லும் போது எனக்கு டவுட்டா தான் இருந்துச்சு. அதான் பிரெக்னன்சி கிட்ட வச்சு நாங்க செக் பண்ணி பார்த்ததுல அதுல பாசிட்டிவ்னு வந்திருக்குமா. இப்படி ஒரு அசிங்கமா என் வாழ்க்கையில நடக்கணும். இதெல்லாம் கேட்டுட்டு நான் உயிரோட இருக்கணுமா? எனக்கு கொண்டு போயிடு சாமி. என்னம்மா இதெல்லாம்? அம்மா இங்க பாருங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க, அமைதியா இருங்கம்மா, ரிலாக்ஸ் ஆகுங்கம்மா. ஏமா இப்படி? எப்படி டாக்டர், எப்படி அமைதியா இருக்க முடியும்? என்
பொண்ணு கர்ப்பம்னு சொல்லி என் தலையில இடிய இறக்கிட்டீங்களே. என் வாழ்க்கையில இருந்த ஒரே சந்தோஷம் என் பொண்ணுங்களை நல்ல குணத்தோட வளர்த்து ஆளாக்கிருக்கேங்கிறது தான். அதுல இப்ப மண்ணு விழுந்துருச்சு டாக்டர். என் வயித்துல பிறந்த பொண்ணு இப்படி ஒரு கேவலத்தை செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சா எல்லாரும் என் குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? நான் இத்தனை வருஷம் கட்டி காப்பாத்தின மானம் மரியாதை எல்லாத்தையும் அந்த படுபாவி கூடி தொட்டி புதைச்சிட்டாலே டாக்டர். இந்த விஷயம் உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு எனக்கு தெரியுமா? ஆனா அழுது புலம்புறதுனால இங்க நடந்தது எதையுமே நம்மளால மாத்த முடியாது. பிராக்டிகலா என்ன பண்றதுன்னு நாம தான் யோசிக்கணும். உங்க பொண்ணு கிட்ட இத பத்தி பக்குவமா பேசுங்க. அவ யாரையும் லவ் பண்றான்னு நினைக்கிறேன். அந்த பழக்கத்துல தான் இந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்கும். அது யாரு என்னன்னு விசாரிச்சு அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு பாருங்க. இது உங்க குடும்ப பிரச்சனைமா? நான் ரொம்ப தலையிட முடியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். இனிமே முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். டாக்டர், நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த கருவை கலைச்சிட முடியுமா? அந்த கழுத செஞ்ச தப்புக்கு ஒண்ணு தெரியாத பிஞ்சு உசுர அழிக்கிறது பாவம் தான். கோமதி மாதிரி பொண்ணை வளர்க்கணும்னு எல்லாரும் பேசுவாங்க. ஆம்பளை துணை இல்லாம இவ சாதிச்சுட்டான்னு பெருமையா சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு பொண்ணுங்களை எப்படி வளர்க்க கூடாதுங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணமா நிக்கிறேன்ல. விஷயம் தெரிஞ்சு எல்லாரையும் மூஞ்சில காரித்து போகல வளரு. இதான் நீ பொண்ணு வளர்த்த லட்சணமானு நாக்கு பிடிங்கிக்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்களே. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? மரியாதையா வாழ்ந்த அதே இடத்துல மானம் கெட்டு போய் நிக்கிறது அசிங்கம் இல்ல. இந்த அவமானத்தை என்னால தாங்க முடியலையே, தாங்க முடியலையே, என்னால தாங்க முடியலையே. வேணாமா, இப்படியே அழுதுட்டு இருந்தா உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமா? ஆகட்டும். இது பண்ண அசிங்கத்தை கேட்டப்பவே நான் செத்து இருக்கணும்டி. என்னைய குத்துக்கல்ல மாதிரி உசுர பிடிச்சிருக்கேன்னு எனக்கு புரியல. உன்னை ஏமாத்தின ராஸ்கல் இப்ப எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமாடி? அவன் போன் நம்பராவது உன்கிட்ட இருக்கா? இல்லக்கா, போன் நம்பர் அவன் போட்டோ எல்லாமே என் போன்ல இருந்துச்சு. அந்த போனையும் அவன் போனங்கிட்டான். அவன் இருக்கிற இடத்துக்கு தானே நீ போன. அங்க போனா அவனை புடிச்சிடலாம்ல. நான் அவனை தேடி போனது கோயம்புத்தூருக்குக்கா. ஆனா அது அவன் சொந்த ஊரே இல்ல. வேலை விஷயமா அங்க இருக்கிறதா அவன் சொன்னான். அதுவும் பொய்யாதாக்கா இருக்கும். ஐயோ, இப்படி சொன்னா நான் என்னடி பண்ணுவேன்? இதுக்கு மேல வயித்துல இருக்கிற கருவு கூட அழிக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கடி. ஆனா உன் குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும், உனக்கு ஒரு மரியாதையான வாழ்க்கை வேணும். அதெல்லாம் நடக்கணும்னா அந்த ராஸ்கலை தேடி பிடிச்சு உனக்கு கட்டி வைக்கணும். இருக்கிற இடமே தெரியாதுங்கிறப்ப நான் எங்கடி போய் அவனை தேடுவேன்? நீ எங்கேயும் தேட வேண்டாமா?